அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். காஞ்சிபுரத்தில் உள்ள ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவில் தேரோட்டத்தை அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் வடம் பிடித்து இழுத்து துவக்கி வைத்திருக்கிறார். அது தொடர்பான காட்சிகளை பார்த்து வருகிறோம். ராஜ அலங்காரத்தில் எழுந்தருளிய ஸ்ரீ வரதராஜ பெருமாளை பக்தர்கள் தரிசித்து வருகிறார்கள். அந்த காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். இது தொடர்பான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் பத்மநாபன் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் பத்மநாபன், இது தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம் அம்ரு. அதாவது காஞ்சிபுரம் என்றாலே கோயில் நகர் என்று அழைக்கப்பட்ட இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோயில் வைகாசி மாதம் பிரம்மோற்சவத்துடன் இன்றிலிருந்து 7வது நாளாக இன்று திருத்தேரோட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது. ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோயிலுடைய ஸ்ரீதேவி போலுடன் பல்வேறு மலர்கள் அலங்கரிக்கப்பட்டு திருப்பாவனங்கள் இந்த ராஜ அலங்காரத்தில் தற்பொழுது எழுந்தருளி பக்தர்கள் காட்சியளித்து வருகிறார். அதாவது தேர் பார்த்தீங்கன்னா 73 அடி உயரமும் 7 நிலைகளும் கொண்டுள்ள இந்த பிரம்மாண்டமான தேர் சுமார் 300 டன் எடை கொண்டது. இந்த தேரீட்டுடைய சிறப்பு மேலும் வேலைகள் பாடல்களும் வரக்கூடியதாகவும் அமைக்கப்பட்டுள்ளது. இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் மற்றும் வனத்துறை அமைச்சர் ஆர் ரஞ்சித்குமார் மற்றும் அயல் வாழும் தமிழ் நலத்துறை அமைச்சர் தென்னரசு ஆகியோரும் தேரை வடம் பிடித்து இழுத்து தற்போது தேரோட்டம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. காந்தி சாலையிலிருந்து புறப்பட்ட இந்த தேர் மூங்கில் மண்டபம், காமராஜர் வீதி, பேருந்து நிலையம், 4 ரக வீதி, பூக்கடை சத்திரம் வழியாக மீண்டும் நிலையை வந்து அடையும் என்று கூறப்படுகிறது. பல்வேறு பகுதியிலிருந்து இந்த வரதராஜ பெருமாள் கோயில் தேரோட்டத்தை காண்பதற்காக, அதாவது இந்த பகுதி முழுவதுமே தற்போது பார்த்தீங்கன்னா 4 தற்காலிக பேருந்து நிலையங்கள் அமைக்கப்பட்டு தற்போதும் நகரம் முழுவதும் இன்று ஒரு நாள் மட்டும் போக்குவரத்து தடை செய்யப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர், வேலூர் ஆகிய மாவட்டங்களில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பில் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர். நகரம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா கூட்டம் அதிகமாக காணப்பட்டு வருகிறது. ஆங்காங்கே அதை பொதுமக்களுக்கு வழங்குவதற்காக பல்வேறு அமைப்பை சார்ந்தவர்கள் அது மோர் மற்றும் இளநீர்கள் மற்றும் அன்னதானங்கள் அங்கங்கே வழங்கப்பட்டு வருகிறது. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் மாநிலத்திலிருந்தும் இந்த தேரோட்டத்தை காண்பதற்காக, இந்த உற்சவத்தை பார்ப்பதற்காக தற்போது காஞ்சிபுரம் நகரத்தில் வந்திருப்பதால் காஞ்சிபுரம் நகரமே பார்த்தீங்கன்னா விழாக்கோலம் பூண்டுள்ளது. தொடர்ந்து இந்த பகுதி முழுவதும் தற்போது போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பத்மநாபன்.